अस्मदाचार्येभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरदाय च कल्पवृक्षाय नमः। कामधेनवे ध्रुवादिध्वांसरवये वैष्णवेति वरिन्दवे श्रीराघवेन्द्रगुरवे नमोऽप्यन्तदयाळवे श्रीगुरुभ्यो नमः। ராகவேந்திர தீர்த்த குருசாமிகளுடைய ஆராதனை மணிப்பாக்கம் ஆக்க சங்கம் 27வது வருஷ ஆராதனை இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம். ராகவேந்திர தீர்த்தருடைய 355வது ஆராதனை வருஷம் இந்த வருஷம். மணிப்பாக்கம் ஆக்க சங்கம் இன்னைக்கு 27வது வருஷ ஆராதனை விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. காலையிலிருந்து ஹோமம், அறிவாய ஸ்துதி, சுந்தரகாண்டம், ஷோடசபாவ நரசிம்மாஷ்டகம், யத்ரோதார கண்டஸ்தோத்திரம் எல்லாம் பாராயணமாகி விசேஷமாக மத்வநாமம் பஞ்சசுடாதி பாராயணமாகிருக்கு. சஜ்ஜனர்களை வச்சு ராயண அஷ்டோத்தரத்தை கொண்டு அஷ்டோத்தர அர்ச்சனை ஆகியிருக்கு. இன்னைக்கு விசேஷமான பர்வகாலம். ஏன்னா ராகவேந்திர தீர்த்தருடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னா, அவர் பூஜை பகவானுக்கு செய்யணும், அவர் அர்ச்சனை செய்யணும். நாமெல்லாம் இன்னைக்கு புஷ்பத்தை வச்சு பகவானுக்கு ராயருக்கு அர்ச்சனை செய்தோம். நாமெல்லாம் தீபம் ஏற்றுறோம்னா நெய்விளக்கு ஏற்றுறோம் பகவானுக்கு. ராகவேந்திர தீர்த்தருடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னா எல்லாமே ஞானபரமாக இருக்குது. அவர் ராமச்சந்திரனுக்கு தீபத்தை சமர்ப்பணம் செய்யணும்னா பிரத்யட்சமாக தீபமும் மங்களாத்தையும் காக்கின்றார். பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் இத்தியாதி கிரந்தங்களுக்கு தீபிகா முதலான கிரந்தங்களை எழுதி சமர்ப்பணம் செய்து அதுவே பகவானுக்கு ராமனுக்கு தீபம் அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. நாமெல்லாம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். இங்கிருந்தா புஷ்பங்களை வாங்கிட்டு வந்து அர்ச்சனை செய்து நாமத்தை சொல்லி சமர்ப்பணம் செய்யணும். துளசி மஞ்சளியை சமர்ப்பணம் செய்யணும், புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்யணும்னா நம்ம அப்படி பண்ணுவோம். ராகவேந்திர ராமனுக்கு செய்த அர்ச்சனை எப்பேற்பட்டதுன்னா, அது புஷ்பத்தினாலான அர்ச்சனை மாத்திரமல்ல, அந்த ராமனுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களே ராமாயணத்தை 11 ஸ்லோகங்கள்ல ராமசாரித்திர மஞ்சரி, அந்த மஞ்சரியை அவருக்கு சமர்ப்பணம் செய்தார் ராகவேந்திர குருசாமிகள். பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தத்தை எடுத்து பெரிய கிரந்தமான பாகவத தசமஸ்கந்த 28 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணசாரித்திர மஞ்சரி, அந்த மஞ்சரியை எடுத்து சமர்ப்பணம் செய்திருக்க கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் அவர் செய்த அர்ச்சனை. நாமெல்லாம் தூபம் காட்டுறோம், அந்த புஷ்பத்தினுடைய கந்தத்தை சமர்ப்பணம் செய்கிறோம். ராகவேந்திரர் எந்த கந்தத்தை கொடுத்தார், அந்த பரிமளத்தை கொடுத்தார்னா நியாயசுதா கிரந்தத்திற்கு பரிமளத்தை எழுதி அந்த பரிமளத்தையே வாசனையாக பகவானுக்கு சமர்ப்பணம் செய்தவர் நம்ம குருசார்பவருடைய பக்தி, அவருடைய ஆராதனை அப்பேற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். கிரந்தங்களினாலே அவர் பகவானுக்கு செய்த ஆராதனை, நேராக ராமருக்கு செய்த ஆராதனை. பிரத்யட்சமாக சர்வத்திர வியாபியான பகவானை பார்த்த பிரகலாதர் அவரே ராகவேந்திர தீர்த்தராக எங்கும் பகவானை பார்த்தவர். தஞ்சாவூரிலே அரண்மனையிலே 12 வருஷ காலம் பஞ்சம் அப்படின்னா யாகங்களை செய்கிறார். அந்த யாகம் செய்யும் போதே மழை பெய்கிறது. அந்த மழை பெய்ததற்கு பலனாக அந்த ராஜா அவருக்கு ரத்னஹாரத்தை கொடுத்தால் பிரத்யட்சமாக அக்னியிலே பரசுராமரை கண்ட அவர் அக்னிக்கு சமர்ப்பணம் செய்வார். எப்போ அந்த ராஜா யோசிக்கிறாரோ, என்னுள்ளே இருக்கக்கூடிய விபரூபியான அவனே இங்கே பரசுராமராக இருக்க சமர்ப்பணம் செய்கிறார். வீடும் கேட்டால் அதே ரத்னஹாரம் அக்னியிலிருந்து வீடும் எடுத்து கொடுக்கிறார்னா அவருடைய பக்தி, அவருடைய ஞானம், அவருடைய அனுசந்தானம் எப்பேற்பட்டதாக இருக்கணும். ராகவேந்திரனுடைய எல்லாமே விசேஷம். அவருடைய தீர்த்தம் விசேஷம், அவருடைய மிருத்திகை விசேஷம், அவருடைய காஷாய வஸ்திரம் விசேஷம், அவருடைய பிருந்தாவனம் விசேஷம். அவருக்கு எல்லாமே விசேஷம் தான். ராகவேந்திரனுடைய பிருந்தாவனம்னா சர்வயாத்திரா பலாவாப்தி ஏகாசக்தி பிரதட்சிணம் கரோமி தன சத்தியஸ்ய பிருந்தாவன கதம் ஜலம் சிரசா தாரையாம் யத்திய சர்வ தீர்த்த பதார்த்தையே. ஏனால் அவருடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கக்கூடிய இடம் அது பிரகலாதராஜர் யாகம் செய்த இடம். அந்த இடத்திலே ராமர் அமர்ந்த கல்லினாலே பிருந்தாவனம். அதனுள்ளே அவரே தேர்ந்தெடுத்த 1200 சாலிகிராம மூர்த்தங்கள். அதிலே பிம்பரூபி உபாசனை செய்யக்கூடிய அபரோக்ஷ ஞானியான ராகவேந்திரர் உட்கார்ந்து இருக்காருன்னா அது இந்த இடத்தை நம்ம பிரதர்ஷனம் செய்தார். சர்வயாத்திரா பலாபாப்தே யதாசக்தி பிரதட்சிணம். இன்றைக்கும் ஜீவனோட 700 வருஷங்கள் இருப்பதற்கு அடையாளமாக இன்றைக்கும் உள்ள இருந்து அவர் சபதம் அனுஷ்டானங்களை செய்தென்று ராமருக்கு பூஜை செய்தென்று இருக்கார். இன்னைக்கு நம்ம ஆச்சாரியர் வேல்பதிரையில் இருக்கார், ராகவேந்திர பிருந்தாவனத்தில் இருக்கார்.
சத்தியம். அதனால எல்லா யாத்திரைக்கும் இன்னைக்கு போயிட்டு இருக்கார் அவர் ஒரு ரூபத்துல. அதனால அவருடைய பிருந்தாவனத்தை பிரதட்சிணம் செய்தார். சர்வயாத்திரா பலாவாக்கிய யதாசக்தி பிரதட்சிணம். அவருடைய பிருந்தாவனத்தினுடைய ஜலத்தை தீர்த்தனை புரட்சனை செய்தார். ஏன்னா இன்றைக்கு அவர் எல்லா தீர்த்தங்களுக்கும் ஸ்நானம் செய்து வந்தவர். எல்லா தீர்த்தங்களும் ஸ்நானம் செய்தால் நமக்கு பலன், பாவம் புண்ணியம் புண்ணியம் கிடைக்கும், பாவம் போகும். ராகவேந்திர தீர்த்தரை ஸ்மரணை செய்தாலே பாபநாசமாகும். சர்வயாத்திரா பதாமாப்தி யதாசக்தி பிரதட்சிணம் கரோமி தவ சித்தஸ்ய பிருந்தாவன கதம் ஜலம் சிரசா தாரயாம் யத்ய சர்வ தீர்த்த பலாப்தே. எல்லா தீர்த்த ஸ்நான பலமும் கிடைச்சிடுவான், எல்லா யாத்திரை செய்த பலனும் கிடைச்சிடும். அப்பேற்பட்டது அவருடைய பிருந்தாவன சன்னிதானம் அப்படின்னு பார்க்கணும். எல்லா ரோகங்களும் பரிகாரமாகும். ஏட முக்கோப்பி வாக்பதிகி பூர்ணாயு பூர்ண சம்பத்தி ஸ்தோத்திரஸ்யாஸ்ய ஜபாத்மவேத். ராகவேந்திரர் எது கொடுத்தால் அல்பமா கொடுக்கிறவரே இல்லையா, பூர்ணமாக கொடுக்கிறவர். பூர்ண ஆயு பூர்ண சம்பத்தின்னார். பூர்ண ஆயுசு என்ன, 10 வருஷம் கோபாலப்படுத்திட்டு இருக்கிறது பூர்ண ஆயுசு இல்லை. பூர்ண சம்பத்து, லட்சம் வாங்குறோம், டாக்டருக்குல கோடி செலவு பண்ண என்ன பிரயோஜனம்? லட்சம் வாங்குறோம், எங்கெங்கயோ செலவு பண்ண பிரயோஜனம் இல்லை. ஞான காரியமாக பகவத்பரமாக அந்த சம்பத்து சாஸ்வதமான சம்பத்து. புத்திர சம்பத்து சாஸ்வதமான சம்பத்து, ஞான சம்பத்து சாஸ்வதமான சம்பத்து. அதை கொடுக்கிறவர் பூர்ணாயு பூர்ண சம்பத்தி ஸ்தோத்திரஸ்யாஸ்ய ஜபாத்மவேத். அவருடைய ஸ்தோத்திரத்தை சொல்வதனாலேயே பூர்ணாயு பூர்ண சம்பத்து. அவர் தீர்த்தத்தை புரோட்சணை செய்தால் அந்த இடத்துல இறந்து போன அந்த குழந்தை எந்திரிச்சு உட்கார்ந்தது. தீபசம்யோ ஜனாத்தியானம் புத்திரலாகோ பவேத்திரமம். அவருடைய சன்னிதானத்திலே தீபத்தை ஏற்றி வைத்தால் 2 பலன் தான். ஒன்று ஞானம், ஞானம் என்கிற புத்திரன் நமக்கு பிறப்பானா, இன்னொன்று சத்புத்திரனும் பிறப்பான். ஞான புத்திரவான் சொல்லக்கூடிய ஞானமும் பிறக்கும் அப்படிங்கிறார் ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில். தீபத்தை ஏற்றி வைப்பதனாலே பலன், அவருடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதனாலே பலன். அவருடைய மிருத்திகை, ஒரு சிஷ்யனுக்கு மிருத்திகை கொடுக்கிறார் கேட்டிருக்கோம். அந்த மிருத்திகை பூதத்திற்கும் சங்கதி கொடுத்தது, சிஷ்யனுக்கு சம்பத்தும் கொடுத்தது, அந்த சிஷ்யனுக்கு விவாகமும் ஆனது. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் விவாகம் ஆகணும், சம்பத்து கிடைக்கணும், எல்லா பீடைகளும் பரிகாரமாகணும் தான் ராகவேந்தருடைய மிருத்திகை அப்பேற்பட்டது. அவருடைய தீர்த்தம் விசேஷம், அவருடைய மிருத்திகை விசேஷம், அவருடைய காஷாய வஸ்திரமும் விசேஷம். ராகவேந்தருடைய காஷாய வஸ்திரத்தை ஒரு சிஷ்ய ஸ்பர்ஷம் துவச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அதே நேரத்தில் 3 பிராமணர்கள் வர்றா. என் மனசுல என்ன நினைக்கிறனோ அதே இனிப்பு பதார்த்தம் இன்னைக்கு நைவேத்தியம் ஆகுமான்னு பரீட்சை பண்றார். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரோ அதே விஷயத்தை இந்த சிஷ்யர் சொல்றார். நீங்க இந்த இனிப்பு நினைச்சிட்டு இருக்க, இந்த இனிப்பு நினைச்சிட்டு இதை திருப்பி கேட்டால் அதே சிஷ்யருக்கு தெரியல. எப்படி ஆயருடைய காஷாய வஸ்திரத்தினுடைய ஸ்பர்ஷ மாத்திரத்தினாலேயே அபரோக்ஷி கிருதஸ்ரீ சகா சமுபேட்சித பாவகா அபேட்சித பிரதானியோ ராகவேந்திரான்னு இருக்கிறது. அவருடைய காஷாய வஸ்திரம் விசேஷம், அவருடைய மந்திராட்சதை விசேஷம், அப்படி எல்லாமே விசேஷம். ராகவேந்திர குருசாரத்தினுடையதுன்னா பேர்பட்ட கலியுக காமதேனு கற்பக விருட்சம் சித்தாமணிதான் அவருடைய குருசாரம் போவார். நம்முடைய மத பரம்பரையிலே பகவான் ஸ்ரீகிரி காமதேனு கல்பக சிந்தாமணி போல் அமரேந்திர லோகதி காமிதார்த்தவனும் இவ்வளவு சேவை வாழ்வರಿಗೆ என்று ஜெகநாதாசன் சொன்னார். பகவான் காமதேனு கல்பக விருட்சம் சிந்தாமணி. அதற்கப்புறம் ஹனுமனம்ம தாயை தந்தை ஹனுமா பீம மத்வா, அவன் காமதேனு சிந்தாமணின்னு புரந்தரதாசன் கொண்டாடுறார். அதுக்கப்புறம் இல்லை, மத்வாச்சாரியர் வரல, எல்லாருமே நம்ம பரம்பரையில காமதேனு சிந்தாமணி கல்பவருஷம் தான். ஸ்ரீமத்வஹா கல்பவருஷஸ்து ஜயாரியः காமதஸ்மிருதः சிந்தாமணிஸ்து வியாசாரியः முனித்ரய உதாரணம். மத்வமுனி, ஜெயமுனி, வியாசமுனின்னு முனித்திரையர்கள் காமதேனு கல்பவருஷம் சிந்தாமணின்னு கொண்டாடுறோம். பக்தானாம் மானசாம்போஜ பானவே காமதேனவே நமதாம் கல்பதரவே ஜெயேந்திர குரவே நமஹ. ஜெயேந்திர குருவே காமதேனு கல்பவருஷம் சொல்றார். பிரணவத் காமதேனும் ச பஜஸ்வர தரூபமம் ஸ்ரீ பாகவோத கிருப்பாத சிந்தாமணி உபாஸ்மகே. ரகுத்தம தீர்த்தரை சிந்தாமணி காமதேனும் கல்பவருஷம் கொண்டாடுறோம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே. காமதேனு கல்பவருஷம் ராகவேந்திரரும் நான் நம்மளுடைய பரம்பரையிலே மத்வாச்சாரியாரிலிருந்து பிராரம்பம் செய்து எல்லா யதிஸ்ரேஷ்டர்களும் காமதேனு கல்பவருஷம் சிந்தாமணியாக இருக்கார். மீண்டும் வரங்களை கொடுப்பவர்களாக இருக்கார். அதனாலே ஒரு பக்தியினோட அவர்களை நாம் ஸ்மரித்தார், யதாசக்தி சேவை செய்தார், யதாசக்தி அவருடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தார், யதாசக்தி அவருடைய கிரந்தங்களை படித்தார், கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
அதனாலேயே சாட்சி ஹயா ஸ்தோத்ரஹி அப்படின்னு அப்பண்ணாச்சாரியா ஸ்தோத்திரத்துல என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கோ இந்த எல்லா பலன்களும் சித்திக்கும். அதற்கு நான் சாட்சி இல்லப்பா, என் அந்தரியாமையான ஹயக்ரீவனே சாட்சின்னா. ஹயக்ரீவனை சொன்னார்னா ஒரு நாளைக்கு 72 தேவதா மூர்த்திகளை இன்றைக்கும் உள்ளே இருந்து ஜபம் செய்துட்டு இருக்கார். அப்பண்ணாச்சாரியா ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே வந்தார். ஹயக்ரீவ ஜபம் செய்துட்டு இருந்தார். ஹயக்ரீவனே சாட்சி, சாட்சி ஹயா ஸ்தோத்ரஹி உத்தரவு கொடுக்கிறார். ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறார். அதனால இன்றைக்கும் நம் பரமாக வாயு பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்வவர் அவர். ஏன்னா அவர் பிரார்த்த சங்கல்பத்தை கத்தியத்தை சொல்றார். நாம் பாவங்கள் செஞ்சிருக்கலாம், எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கலாம், ஆச்சார விசாரம் இல்லாமல் இருக்கலாம், சாதனை மார்க்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்து இருப்பேன் ராய சன்னிதானத்தில் ஏதோ 2 ஸ்லோகங்களை கேட்டவன், ஏதோ 2 மகிமைகளை கேட்டவன், ஏதோ பாராயணம் பண்ணவன். ராகவேந்திரர் சொல்றார், முக்கிய பிராணர் எப்பேற்பட்ட பரமதையாளோ சுவாசமுத்திரானாம் பக்தபக்சரானாம். எவ்வளவு பரமதையாளோ தெரியுமா? நம் சார்பாக ராமனிடத்திலே தீனம் தூணம் அநாகம் சரணாகதம், அப்பா இவன் பாவியாக காணப்பா, பாவங்களை செய்துட்டு இருக்கான், ஆனால் நம்முடைய வார்த்தைகளை இவங்க கேட்டிருக்கான், ஏதோ சாஸ்திரங்களை கேட்டிருக்கான், ஏதோ ஸ்தோத்திரங்களை படிச்சிருக்கான், அதனால இவனை உத்தாரம் செய்து சிபாரிசு செய்பவர் முக்கிய பிராணர்னார். பகவானிடத்துல நம் சார்பாக முக்கிய பிராணத்துல சிபாரிசு செய்பவர் ராகவேந்திர குருசார்வபௌமர். ஆனால் அதனால பரமத அத்தியந்த தயாளவே குருவாதி பாத்திரவை விஷ்ணவேந்தி வரைந்தவை ஸ்ரீராகவேந்திர குரவை நமோ அத்தியந்த தயாளவே, ரொம்ப தயாளுவர். நம்முடைய பாவங்களை பார்க்க மாட்டார், நம்முடைய குணத்தை பார்க்க மாட்டார். நம்ம ஏதோ 2 பக்தி பண்ணியிருக்கவே அந்த பக்திக்காக பகவானிடத்தில் நம் பரமாக நம் சார்பாக முக்கியப்புறாமல் இருக்கிற ராமச்சந்திர மூர்த்தி இடத்திலும் சமர்ப்பணம் செய்பவர் வேண்டுபவர் குருசார்வபௌமர் அப்படின்னு கேட்கிறோம். அதனாலேதான் ராகவேந்திர குரு முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயி, குருவின் மூலமாக பகவானை அடைய முடியுமே தவிர நேராக அடைய முடியாது. குருவிட குரான் ஆகுவ தனக்க குறைய தன்ன முகுதின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட குரு ராகவேந்திரருடைய ஆராதனை வைபவ காலத்தில் அவருடைய ஸ்தோத்திரத்தை ஆராதனை யதாசக்தி செய்திருக்கோம். ஏன்னா நாம எவ்வளவு வைபவம் பண்ண கர்வப்படுறதுக்கு நம்ம சாத்தியமே இல்லை. ஏன்னா யதாசக்தி யதா வைபவம் கரிஷ்யேன்னு அவரே சொல்றார். நான் யதாசக்தி செய்கிறேன், யதா வைபவத்தோட செய்கிறேன்னு அவரே வினயத்தினோட ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்னா நம்ம செய்ததெல்லாம் வைபவம் இல்லை. ராகவேந்திரரே வினயத்தினோட ராமருடைய பூஜையை செய்கிறார். அப்படிங்கும் போது அந்த வினயம், அந்த குருபக்தி அது நமக்கு வேணும். இந்த ராகவேந்திர இடத்துல கேட்கணும். நம் குழந்தைகள் எல்லாம் நம்ம தர்ம மார்க்கத்தில் இருக்கணும்னு கேட்டுக்கணும். விவாகமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் விவாகமாகி நம்ம தர்ம மார்க்கத்தில் பிரியாத தம்பதிகளாக இருந்து அந்யோன்யமாக இருந்து சாதனை மார்க்கத்தில் இருக்கணும்னு கேட்டுக்கணும். ரோகங்கள் எல்லாம் பரிகாரமாகி கடைசீட்சம் வரைக்கும் ராகவேந்திரருடைய கிரந்தங்களை, ஆச்சாரியருடைய கிரந்தங்களை, தாசருடைய கிரந்தங்களை படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஜென்மத்திலேயே நமக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கணும். ஒரே ஒரு உதாரணம் கதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சிஷ்யன் ராகவேந்திரருடைய ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கான். சொல்லிட்டு இருக்க போய் பிரதர்ஷனம் வந்துட்டு இருக்கான். ராஜ ராஜ சோர மகாவியாக்கிய சர்ப்பநக்ராதி பீடனம் ராஜாயரேஸ்ய ஸ்தோத்திரஸ்ய பிரபாவான் நாத்திர சம்சயா. இது ராகவேந்திரருடைய ஸ்தோத்திரம். ராயருடைய ஸ்தோத்திரத்தை சொல்வதனாலே ராஜசோர மகாவியாக்கிர சர்ப்பநக்ராதி பீடனம், ராஜர்களாலே நாக பீடைகள், ராஜர்களாலே வரக்கூடிய பீடைகள், கிரகத்தினாலே வரக்கூடிய பீடைகள் இதெல்லாம் பரிகாரமாகும். திருடர்களால் வரக்கூடிய பீடைகள் எல்லாம் பரிகாரமாகும். அவன் சொன்னான், அவன் ஒரு பாமரன், அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியல. ராஜா சோரா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணிடுவார். ஒரு பண்டிதன் சொன்னார், நீ ஸ்தோத்திரம் சொல்லாதப்பா, தப்பா சொல்ற நிறுத்தி. இவனு பண்டிதரே சொல்றாரே, சொல்ல வேண்டாம், ஸ்தோத்திரத்தை சொல்றதை நிறுத்திட்டா ராயரை பிரதிஷ்டை மாத்திரம் பண்றாரு. ராத்திரி சொப்பனத்துல வர்றா ராகவேந்திர தீர்த்தர். யாருக்கு வர்றாரு? பண்டிதருக்கு. பண்டிதருக்கு சொப்பனத்துல வர்றார், அந்த பாமரனுக்கு வரல. அப்பா என்னுடைய பக்தன் பாமரன் பக்தியினுடைய ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்தோத்திரத்தை ஏன் நிறுத்த சொல்லிட்டேனே அப்படின்னு. இல்ல சுவாமி, அவன் ராஜா சோரான்னு சொன்னார், உங்களை திருடான்னு அடிக்கிறானே, சோரான்னு சொல்லிட்டானேன்னு அவர் சொன்னார். அவர் சொன்னார், அப்பா அவர் சோரான்னு சொன்னானே, அந்த திருடான்னு என்னை கூப்பிட்டதை நான் வச்சுக்கல, என் அந்தரியாமையான பாரதிய ரமண முக்கிய பிராணாந்திரகத நவநீத சோரனான கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அப்போ நாம் சொல்லக்கூடிய பக்தியில தோஷங்கள் இருந்தாலும் ராகவேந்திரர் அதை வடிகட்டி தெளிவு பண்ணி அதில் இருக்கக்கூடிய குணத்தை மாத்திரம் எடுத்து தான் வச்சிருக்கிறது இல்லை.
நாம் செய்த பஞ்சாமிர்த அபிஷேகம், நாம் செய்த புஷ்பார்ச்சனை, நாம் செய்த வைபவங்கள் எல்லாம் அவர் வச்சுக்கிறதே இல்லை. இது எல்லாம் அந்தரியாமியான மூலராமனுக்கு சமர்ப்பணம் செய்து இருக்காருன்னா இது ராகவேந்தருடைய பக்தி, இது பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம். அதனாலே நாம் இன்னைக்கு செய்த இந்த ஆராதனையிலே ஏதோ தோஷங்கள் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நம் நாவிலே நாமங்கள் வந்திருக்கலையா? நதி டொங்காதர நீர் டொங்கோ, ಹಾವು ಡೊಂಗಾದರೆ ವಿಷ ಡೊಂಗೋ, காக்கொரு டொங்காதர ஹாரு டொங்கோ, நாடுங்காதர நின்ன நாம டொங்கோன்னு சொன்னது போல அவருடைய நாமம், அவருடைய ஸ்தோத்திரம் இன்னைக்கு பாராயணம் நம் நாவிலே வந்துருச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம ஸ்திரீரை கேட்டுட்டோம், அந்த இடத்துல உட்கார்ந்து பிரசாதத்தை ஸ்வீகாரம் செய்கிறோம், அங்க 2 பிரதஷ்டமஸ்காரம் செய்கிறோம், அந்த புஷ்பத்தை சமர்ப்பணம் செய்திருக்கோம்னா இதில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் விலக்கி இதில் இருக்கக்கூடிய குணங்களை மாத்திரம் எடுத்து பரமதையாளுவான ராகவேந்திர குருசார ஓமர் அந்தரியாமையான பாரதியரோட முக்கிய புராணாந்தர்கத சீதாபதி ராமச்சந்திரனுக்கு சமர்ப்பித்து நம் சார்பாக பகவானிடத்தில் வேண்டார். நமக்கு என்ன கிரகதோஷம் இருக்குன்னு தெரியாது, நமக்கு இந்த என்ன பிராரத்த கர்மம் இருக்குன்னு தெரியாது, நமக்கு எது வேலையில் எதை கொடுக்கணும்னு தெரியாது, அதை நம் சார்பாக வேண்டி கொடுக்க வைப்பவர் குருசாரம் ஓவர்னு சொல்லி அப்பேற்பட்ட ஆராதனை வைபவம் நம்ம மார்க்க சங்கம் இத்தனை பேர் சேர்ந்து உட்கார்ந்து பாராயணம் செய்வதற்கான பெரிய வாய்ப்பை அமைச்சு கொடுத்திருக்கு. அந்த மார்க்க சங்க நிர்வாகிகளுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பந்து பாந்தவர்களுக்கும் சஜ்ஜனர்களுக்கும் ராகவேந்திர தீர்த்த குருசார்வனுடைய அந்தரியாமையான பாரதியர் முக்கிய பிராணம் இருக்கிறத ராமச்சந்திர மூர்த்தி, நரசிம்ம மூர்த்தி எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும். நம் மாத்த குழந்தைகளுக்கெல்லாம் விவாதமாகி சன் மார்க்கத்தில் இருக்கும்படியான பாக்கியத்தை கொடுக்கட்டும். சத் சந்தானம் வேண்டுபவர்களுக்கு சத் சந்தான பாக்கியம், பிறந்த குழந்தைகள் எல்லாம் ராகவேந்தருடைய பக்தர்களாக, அவருடைய கிரந்தங்களை படிக்கக்கூடிய குழந்தைகளாக, பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும். எல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், நமக்கு தீர்க்க ஆயுஷ்யம் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், ஞான சம்பத்தி கொடுக்கட்டும், ஞான பக்தி வைராக்கியத்தை கொடுக்கட்டும். இதே போல இந்த பக்த சங்கத்தினுடைய 100வது வருஷம் 1000வது வருஷமும் நம்முடைய குழந்தைகள், பேர குழந்தைகள், பேரங்கள், கொள்ளு பேரங்கள் இருந்து செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சார்பாக ராகவேந்திரத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய 2 வார்த்தைகளை ராகவேந்திர தீர்த்த குருவாந்திர வார்த்தையை முக்கிய பிராணாந்திர ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பாதாரங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா.